பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க நம்புறீங்க இல்லையோ, நான் நம்புறேன். எதை நம்புறேன்னா, இந்த போன வருஷத்துல எனக்கு ஆண்டவர் ஜீவனையும் கர்த்தர் பாராட்டினார். ஹalleluya. நான் என்ன சொல்லிட்டு நான் நம்ம அண்ணன் யோசப் அண்ணன் கிட்ட போறேன். ஒரு 3 ஆக்சிடென்ட் எனக்கு ஆயிடுச்சு. எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களா? 3 ஆக்சிடென்ட். கம்பேக் உடையின. ஒரே வாரத்துல 2 ஆக்சிடென்ட்டும், அந்த போன மாசத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நான் மட்டும் சூழவ மாட்டேன், பெரிய ஆக்சிடென்ட். அது எப்படிதான் நான் தப்பிச்சுன்னு எனக்குன்னு தெரியல. ஆமென். அப்ப ஆண்டவர் எனக்கு ஜீவனை பாராட்டிருக்கிறார். என்ன பாராட்டிருக்காருங்க? தயவையும் கர்த்தர் எனக்கு பாராட்டிருக்கிறார். உண்மையாவே சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில நிறைய மனுஷனுடைய தயவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. விசாரிப்பதற்கு, உதவி செய்வதற்கு, எல்லா காரியத்திலும் கர்த்தர் எனக்கு தயவை பாராட்டிருக்கிறார். ஹalleluya. இந்த போன வருஷத்துல பிசாசு என் ஜீவன்ல கை வச்சான். எதுல கை வச்சான்? ஆனா ஆண்டவர் அதை உள்ள ஆண்டவர் 2 கிஃப்ட் கொடுத்திருக்காரு. என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னா, ஜீவனையும் கொடுத்திருக்காரு, தயவும் கொடுத்திருக்காரு. அப்ப ரெண்டுமே நமக்கு வேணும். இது ஆண்டவர் ரெண்டுமே நமக்கு கொடுத்துட்டாருன்னா, இத பாக்குற பிசாசு மனுஷன், அந்த பிசாசு இங்க யாராவது நீங்க நினைக்கிறீங்கன்னா, எந்த மனுஷனும் நம்மளை அழிக்கவோ நம்மளை கெடுக்கவோ முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. பிசாசு தான் அதுக்கு தடையா இருப்பான். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு, ஜீவனையும் கொடுக்குறாரு, தயவும் கொடுக்குறாரு. நான் அதை ரொம்ப லேட்டா தான் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மெசேஜ் வீட்டுக்கு போயிட்டு வர வழியில தான் இந்த தாட்டே எனக்கு வந்தது. மெசேஜ் எடுத்தாச்சு. இந்த தயவு ஜீவன் என்ற விஷயத்துக்கு எங்க அப்பா தான் தோணுச்சு. எனக்கு 3 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் யோசித்து வர வழியில நிறைய வண்டிகள்லாம் மாறி வந்ததுனால நான் கொஞ்சம் பயந்துல விட்டு வந்தேன். அப்பதான் அந்த எண்ணம் வந்தது, ஆண்டவர் ஜீவனை பாராட்டிருக்கிறார். அந்த ஜீவனை கர்த்தர் கொடுத்தபடியால் அதை பறிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவு தடைகள் நம்ம வாழ்க்கையில அவன் ஏற்படுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஜீவனை உலகத்தை யாராலும் அதை பறிக்கவோ தடுக்கவோ முடியும். அதுக்கப்புறம் ஒரு காரியம் வாழ்க்கையில நான் கம்பேர் பண்ணி, தயவு எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. என்ன வருது? ஹalleluya. திடீர்னு நமக்கு ஒரு இடத்துல தயவு வந்தாலும், அவங்க தயவு காட்டினாலும், அந்த இடத்துல நம்மள வெறுக்கத்தக்கிற மாதிரி, நம்ம மேல கடுப்பாக்குற மாதிரி பிசாசு சில காரியங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஹalleluya. போன வருஷம் உள்ள ஜீவன்ல கை வச்சு பார்த்தா, இந்த வருஷம் எண்டுல, இந்த வருஷம் முடிவுல பிசாசு தயவு கிட்ட போய், ஏன்னா ஜீவன் ஒண்ணு பண்ண முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது என்னோட ஒப்பிட்டு பாருங்க, நீங்க உங்களோட ஒப்பிட்டு பாருங்க. ஆமென். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? கேளுங்க. ஆமென் சொல்றீங்க. ஹalleluya. ஆண்டவர் எனக்கு ஜீவன் மாத்திரம் தரல, தயவும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த தயவு தான் இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா வேலைங்களா? அவருடைய தயவு இல்லாம இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. அந்த தயவுனா மனுஷனுடைய தயவு. வேதத்துல வாசிக்கிறோம், இயேசுவானவர் தேவ கிருபையினாலும் மனுஷனுடைய தயவினாலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். மனுஷனுடைய தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனுஷனுடைய தயவு நமக்கு வரதுக்கு தேவ கிருபை நமக்கு தேவை. ஹalleluya. அந்த கிருபை தான் ஜீவன். எனக்கு ஒரு உயிர் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, அது சும்மா அற்பமா போறதுக்கு இல்ல, சந்தோஷமா வாழ்றதுக்கு, சம்பூர்ணமா வாழ்வதற்கு, திருப்தியா வாழ்வதற்கு, நிம்மதியா இருப்பதற்கு, சுகமா இருப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்க? வெறும் உயிரை கொடுத்தது மீதி எதுவுமே இல்லாம கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்ல, ஜீவனை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர்தான் எசேக்கியா ராஜா. யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா ராஜா அழுறாரு. எதுக்காக அழுறாருன்னா, நீ மரிச்சு போக போறேன்னு சொல்றாரு. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய் இருக்கு? அவர் போன் கேன்சர் இருக்கு. என்ன கேன்சர் இருக்குங்களா? ஆண்டவர் சொன்னாரு 5 வருஷமா 13 வருஷம் கூட்டி கொடுத்தாருங்களா? 15 வருஷம். ஹalleluya. அந்த வியாதி 5 வருஷம் அவருக்கு இல்ல. ஹalleluya. எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப உயிர் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாருன்னா, நான் பலனா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அந்த உயிர் கொடுத்தது தேவன். வெறும் உயிரை வச்சுக்கணும் இருப்பீங்கன்னு போய்க்கிற வரதுக்காக அந்த உயிர் அல்ல. ஹalleluya. ஹalleluya. அந்த உயிரில தேவன் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க ஆண்டவர் சமூகத்துல? என்ன சொல்ல போறீங்க? நான் உயிர் வாழ்வது தேவ கொடுத்த கிருபை. இந்த யோபு 10 அதிகாரம் 12 வசனத்துல வருகிறது போல, கர்த்தர் எனக்கு ஜீவனையும்
தயவையும் அவர் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஹல்லேலூயா. இந்த ஒரே பாட்டுல எத்தனை சோத்திரம் சொல்லிட்டான்? இந்த ஒரே பாட்டுல எத்தனை சோத்திரம் சொல்லிட்டான்? 10,000 சோத்திரம் சொல்லிட்டோம். எத்தனை பேர்லாம் சொன்னீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன பாராட்டு இருக்கிறார்? ஜீவனையும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரியும் ஆண்டவர் ஜீவன் கொடுத்தது. இல்லாட்டி இந்த வருஷத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். ஆனா மீதமுள்ள 364 நாளும் எனக்கு தயவு பெருகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இந்த 364 நாளும் எனக்கு தயவு பெருகணும். அது உம்மாலே எனக்கு அந்த தயவு பெருகணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதை யோபு 33:4 வாசிங்க. மெசேஜுக்குள்ளாக போலாம். யோபு 33:4 அப்போஸ்தலர் 17:25-28 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லமையுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுக்கிறது. யாரெல்லாம் முதல் சொன்னீங்க பாருங்க, ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, சர்வ வல்லமையுடைய தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உயிர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கும் உனக்கும் உயிர் கொடுத்த தேவன் அவர் யார்? இந்த வசனம் பக்கத்துல பாச, சர்வ வல்லமை உள்ளவர். ஐயா கொடுத்து என் உயிர் தந்தவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் யாருன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டவராக. யார் சப்போர்ட் இல்லாம உங்களோட சப்போர்ட்ல சொல்ல போறீங்க. ரெடி 1 2 3. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:25-28 வாசிக்கிறேங்க. நமக்கு மாத்திரம் இல்லையா, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஏற்ற வீட்டுக்காரெல்லாம் வராம இருந்துக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. படிங்க. ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் ஹல்லேலூயா. நாம கிட்டே தான் அவர் எதிர்பார்க்க மாட்டார். நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, போன வருஷம் எப்படின்னு தெரியல, உன் கையில இருந்து அவர் எதிர்பார்க்கல, உன் கையில எல்லாத்தையும் அவர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. அதுல 25-28 என்ன வாசிங்க முதல்ல? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசம் சூப்பரா சொல்லுங்க. நாம எல்லாருமே அசைகிறோம், இருக்கிறோம். நம்முடைய புத்திரே நம்முடைய பிள்ளைங்க கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓடியாரத்து எல்லாம் யாருடைய தயவு, யாருடைய கிருபைனா கர்த்தர் கொடுத்த ஜீவனால தான் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த நாள்ல சொல்றீங்க, ஆண்டவரே போன வருஷம் நான் ஓடந்தா நீ கொடுத்த ஜீவன்,
அதை காட்டிலும் இந்த வருஷம் நான் ஓட போறது நீர் எனக்கு கொடுக்க போற தெய்வம் ஜீவனம் தான் இயேசப்பா. ஹalleluya ஹalleluya. போன வருஷம் ஓடினவங்க எல்லாம் தோல்வியோ வெற்றியோ லாபமோ நஷ்டமோ இந்த வருஷம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் ஓட போறதில்ல, நான் அசை போறதில்ல, நீங்க என்ன அசைய வைங்க, நீங்க என்ன ஓட வைங்க, நீங்க என்ன உட்கார வைங்க. ஏன்னா இந்த வருஷ துவக்கத்துல இந்த ஜீவன் நீர் எனக்கு கொடுத்தது. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நான் தூங்கினே கேக்குறீங்க? ஆமென் ஹalleluya. தூங்கினே கேக்குறீங்க? எல்லாம் மூஞ்சி என்ன ஆயிடுச்சு? இப்ப அதிசயத்தை பாக்குற மூஞ்சி எப்படி இருக்கும்? ஐயா எல்லாரும் மூஞ்சி பாக்குறதுல பாருங்க. இந்த மூஞ்சி இந்த வருஷம் அதிசயத்தை பார்க்குமா இல்லையான்றத இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் மூஞ்சி அதிசயத்தை பாக்குற மூஞ்சி எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும். எப்படி இருக்குமா? லைட்டா இருக்கும். ஹalleluya. லைட்டா கொஞ்சம் டீ குத்தா கொஞ்சம் பிரைட்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹalleluya. போன வருஷம் பண்ண தப்பு இந்த வருஷம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எல்லாரும் மேல இறக்கப்பட்டு டீ சாப்பிடுவாங்க. நான் மெசேஜ் யாரும் கேட்கல, எல்லாம் சாப்பிடறதுலே போயிட்டாங்க. இந்த வருஷம் மெசேஜ் முடிச்சிட்டு தான் எல்லாமே. ஹalleluya ஹalleluya. எத்தனை மணிக்கு முடியும்ன்றது எனக்கு தெரியாது. ஆமா இல்லைங்களா? ஆமென் ஹalleluya. அப்போஸ்தலர் 17:28 வாசித்துங்க. ஏனெனில் இப்ப நல்லா பாத்துங்க, நம்ம எல்லாம் யாருக்குள்ள பிழைக்கிறோம்? ஹalleluya. சாப்பிடுறதுனால பிழைக்கிறோம்ன்றத காட்டிலும் நான் கர்த்தருக்குள்ள பிழைக்கிறோம். ஹalleluya. ஆனா வசனம் பிரிச்சு பேச நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக பிழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம யாருக்குள்ள பிழைக்கிறோம்? கர்த்தருக்குள்ள பிழைக்கிறோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இந்த வார்த்தை யாரு சொல்லுவாங்கன்னா கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்கிற பிள்ளை. ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஆமா வலியில ஆதியாகமம் 19 வாசிக்கிறீங்க. செய்திக்குள்ளாக போகலாம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. இப்பதான் விஷயத்துக்கு வரலாம். இவ்வளோ நாட்களா இவ்வளோ ஆண்டுகளாய் நம்ம வாழ்ந்தது காட்டிலும் இந்த ஆண்டு நம்ம வாழ போறதுக்கு கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைச்சிச்சுப்பா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. பணத்தை வச்சுக்கணும் வாழ தெரிதோ வாழ தெரியலையோ, நகை வச்சுக்கணும் வாழ தெரியுதோ வாழ தெரியலையோ, பொண்ணு பொருள் வச்சுக்கணும் வாழ தெரியுதோ வாழ தெரியலையோ, ஆனா ஒருத்தர்கிட்ட கிருபை இருந்தா அவன் வாழ தெரியாம இருக்கவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் ஹalleluya சொல்றீங்க? என்ன இப்ப சந்தோஷமா வயலட்டா மலா கை தட்டனானியா? நான் ஒரு ஆள் தான் பாருங்க. ஆமென் ஹalleluya. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைத்தபடியா. ஆமென் ஹalleluya. யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபை கிடைச்சிச்சீங்க? இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இது ஒன்லி வந்து போனது டான்ஸ் ப்ரோகிராம் சொல்றேன் பாருங்க. என்ன நைட் அது பேர் சொன்னாங்க? ஆமா ஐயா, இது வந்து இந்த லாஸ்ட் நைட் இல்ல, இப்ப டே மாறிச்சு. இந்த ஒரு நாள் மட்டும் நியூ இயர் அல்ல, வருஷத்துல 365 நாள் இது நியூ இயர் தான். நாட் நியூ மந்த் நியூ டே அப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணல, ஹாப்பி நியூ இயர் தான் சொல்றோம். நான் நியூ இயர் சொல்றேன், இயர் தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? இயர். 365 நாள் சேர்ந்து பார்த்தா நேது பேரு. ஆமென் ஹalleluya. இங்க இருக்கிறோம் யாருமே மக்களுக்கு விஷ் பண்ணும்போது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமா வலீங்களா? என்ன சொல்றீங்களா? ஆமென் ஹalleluya. அப்போ நமக்கு தெரியும் ஆமாவா? அப்போ இந்த நாளில இந்த ஒரு நாள் மட்டும் விசேஷ நாளா பார்க்கறவன் முட்டா. சொல்லுங்க பார்க்கலாம். முட்டா. 365 நாளும் விசேஷித்த நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எடுக்கிறேன்னா இந்த டே நான் எடுத்துக்கிறேன். 365 நாளும் நான் அதை விசேஷ நாளா பார்க்கறேன்னா இந்த இயர் என் கர்த்தர் கொடுத்தார். இங்க யாரா நினைக்கிறீங்க? டே வேணுமா இயர் வேணுமா? ஹalleluya. இந்த ஒரு நாள் தான் ஜாலியா பாட்டு பாடலாம் கேட்கலாம் முடிஞ்சிச்சு. ஆனா இயர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். டே ரொம்ப வைட்டா இருக்குமா இயர் ரொம்ப வைட்டா இருக்குமா? அது ரொம்ப பலு. ஆமென் ஹalleluya. அதை யார் சுமக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சுமப்பார். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் புது வருஷம்
நல்லா வாழ நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நல்லா வாழ நினைக்கிறீங்க? யாருக்குன்னா நான் சொல்றது புரியுதுன்னு பார்க்க போறேன். ஆமென். யாரும் நினைச்சாங்க தெரியல. வீட்டுல வரும்போது நான் இது ஒரு காரியத்தை செய்வேன். யாருக்கெல்லாம் புரியுது சொல்ல போறேன். யாரெல்லாம் இந்த வருஷம் நல்லா வாழ நினைக்கிறீங்க? 1-2 தலைவர்கள் தான் வருது. இது பேர் என்ன பேருங்க? ரைனிங்கா சொல்லுங்க. வெறும் பலூன். என்ன பலூன்? பலூன் தான் பலூன். கரெக்டா இல்லையா? இது சும்மா தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க. வாய் வலின்னு நினைக்கிறேன். வெளியிட மாட்டேன். இப்ப இது பெருசா ஆயிடுச்சுன்னா சின்ன ஆயிடுச்சுங்களா? முதல் பார்க்கும்போது சின்னதுல பெருசா இருந்துங்களா? இது எப்படி பெருசா ஆயிடுச்சுங்க? ரைனிங்கா சொல்லுங்க. இது எப்படி பெருசா ஆயிடுச்சுங்க? நான் ஊது ஆயிடுச்சு அது. இப்போ இந்த ஷோ மேஜிக் ஷோல இமோஜி ஷோ என்ன ஷோ திங்க் பண்றதுக்காக நான் சொன்னது காரியம். யாரெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கணுமோ அவங்க என்ன பண்ணணும்னா எந்த விஷயத்தையும் எப்படிதான் இருக்கணும். அது என்னங்க யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? நீ வெறும் வாய் வச்சுன்னு சும்மா இல்லாம பாட்டு ஊதினே இது போயிட்டே இருக்கா. ஒரு அதிசயம் நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. இது வச்சுக்கல என்னடா வெறும் பண்ணி வச்சுக்கிற? ஆமா என் கையில கம்பெனி இத அதிசயத்தை பாக்குற வேலை யாருடைய வேலை? வாய் வச்சு ஊதினே இருந்தா எல்லா விஷயமா சின்ன வயசு எப்படி ஆயிடும்? அல்லேலூயா. யாரெல்லாம் புரிஞ்சிச்சீங்க? இந்த வருஷம் நல்லா இருக்கா நம்ம எப்படி இருக்கணும்? கம்பெனி நான் சொல்லவே இல்ல. ஊதி பேசாகவே இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசித்த எல்லா வசனமும் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு லாஸ்டா படிச்ச வசனம் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். மறுபடியும் வசனம் படிக்கலாமா? 19 எல்லாம் பைபிள் எடுத்து பாருங்க. உமது கண்களிலே ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் இப்போ பிராக்டிகல் ஒர்க் செய்ய போறீங்க? எனக்கு இந்த வசனம் ஃபீல் ஆயிடுச்சு. நான் பிராக்டிகல் ஒர்க் நானே செஞ்சுட்டேன். அப்படியே சொல்லிட்டேன். இது ஒன்லி நியூ இயர் ஃபங்க்ஷன் இல்லை. திஸ் இஸ் நாட் ஃபார் ஈவெண்ட். திஸ் மந்த் ஃபார் திஸ் இயர் ஃபார் மூமெண்ட். அல்லேலூயா. இது நான் ஈவெண்ட்டாக நான் பார்க்க விரும்பல. நான் மூமெண்ட்டாக பார்க்குறேன். மூவ் பண்ண விரும்புகிறேன். நான் மூவ் ஆனால் தான் எனக்கு மூமெண்ட் கிடைக்கும். அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? இப்போ இந்த வசனம் அவன் படிப்பாங்க பாருங்க. முன்ன யாருக்கும் புரியல. ஆண்டவரே எனக்கு நாட்கள் இருக்கிற அறிவையும் உணர்வுள்ளவர்களே என்ன மாற்றுங்க ஐயா. அந்த வசனத்தை படிங்க. இப்பதான் விஷயம். உமது அடியானுக்கு நான் ஒழுங்கா முட்டி போன்னு நான் சொல்லு. ஆண்டவரே அடியானு கேட்கிறேன். உமது அடியானுக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சு? எத்தனை பேர்லாம் வாங்கிக்கிறீங்க?